ரஜினி சாருக்கு ஒரு ஓப்பனிங் சாங் எழுதணும், மோட்டிவேஷனா எழுதணும், அவருடைய கம்பேக்க சொல்லணும், படத்தோட கதையோட பாட்டும் அப்படி நகரணும். டியூன் கொடுத்துட்டாங்க, டியூனுக்கு ஏத்த மாதிரி லிரிக்ஸ் எழுதணும். ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? இந்த பாட்டை எழுத போறது யாருன்னு தெரியுமா? வாலி சார். I am not a hero. I am not a celebrated director. I am not a heroine. After all, ஒரு தமிழ் கவிஞன். வாலி சார் சந்திரமுகி படத்தோடைய ஆடியோ லான்ச்ல பேசின ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்றேன். பகவத்கீதையில கண்ணன் வந்து சொல்லுவாரு, நான் மரங்களில் ஆலமரமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஆலமரம் சிறந்தது அப்படின்னா, தன்னை வந்து தூக்கிவிட்ட உயிர்ப்பிக்க வச்ச வேர்களுக்கு நன்றி சொல்லும் விதமா விழுதுகளை வந்து அனுப்புமா. இப்படிப்பட்ட ஒரு நன்றி கடன் மிக்க ஒரு மரத்தை வந்து நான் வாழ்க்கையில எடுத்துணும்னு சொல்லுவாங்க. நீங்களும் யாருக்காவது நன்றி கடன் பட்டிருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த கதையை சொல்லலாம். இவர் வந்து சிவாஜி புரொடக்ஷன்ஸ்க்காக இந்த கதையை சொல்லியிருப்பாரு. சிவாஜி புரொடக்ஷன்ஸ் என்பது மிகப்பெரிய ஆலமரம். இந்த கதையெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரஜினி சாரை பத்தி ஒரு மேட்டர் சொல்லியிருப்பாரு. கடல் சூடுகின்ற இந்த உலகத்திலே எங்கெங்கே தமிழர்கள் இருக்கிறார்களோ அவர்களுடைய நெஞ்சங்களிலெல்லாம் பச்சை குத்தப்பட்டிருக்கும் பெயர் ரஜினி. இதை யாரும் மறுக்க முடியாது. எம்ஜிஆர் இன்று அமரராகிவிட்டார், சிவாஜி இன்று அமரராகிவிட்டார். ஆனால் எம்ஜிஆர் பிளஸ் சிவாஜி இஸ் ஈக்குவல் டு ரஜினி. வித்யாசாகர் அவர்களை பத்தி பேசாம இருக்க முடியாது. இந்த படத்தோடைய ஒரு மெயின் பேக் போனா நான் பாக்குறது வந்து படத்தோடைய இசையும் பாடல்களும் நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழகா வந்து வித்யாசாகர் சார் கொடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் இப்பவுமே இந்த பாடல்கள், இந்த ஆல்பம்ல இருக்கிற எல்லா பாடல்களுமே உங்களுக்கு வந்து சலிக்காது. ஏன்னா இன்னைக்கு வந்து வித்யாசாகர் அவர்கள் இங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னா ஐ கேன் சே தட் ஹி இஸ் த மேன் ஆஃப் த மேட்ச் டுடே. நீங்க டே டு டே லைஃப் கேட்கிறப்ப உங்களுக்கு வரிகளாவும் நீங்க ரசிப்பீங்க, டியூனாவும் நீங்க பாடிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான பாட்டு, இந்த மாதிரியான காலகட்டத்தில் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்றதே வந்து எனக்கு ரொம்ப பெருமையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் சந்திரமுகியில் எழுதின தேவடா தேவடா பாட்டு அவனுடைய டியூனால தான் பாப்புலர் ஆச்சு. சந்திரமுகி படத்துடைய கம்போசிங் போகுது. இந்த படத்துக்கு வந்து வாலி வைரமுத்து இல்லாமல் எல்லாம் யங் லிரிசிஸ்ட் எல்லாத்தையும் தேடி பிடிச்சி போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும் ரஜினி சார் சொல்கிறாங்க, இல்லை எனக்கு வாலி சாமி ஒரே ஒரு பாட்டு எழுதணும், மற்றவங்க யாரை வேணால் நீங்கள் எந்த பாட்டு வேணால் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் பெர்ஃபெக்ட் ஜென்டில்மேன் ரஜினி சாருக்காக வாலி சார் உள்ள வந்தாங்க. விஷயங்கள் சொல்லணும், சும்மா அள்ளி கொடுப்பார், அப்படி அது எப்படிதான் வருதோ தெரியாது. ஓப்பனிங் சாங் கண்டிப்பாக வாலி சார் தான் எழுதணும்னு சொல்லவும் ஒரு நாள் கம்போசிங்க்கு வந்து உட்காடுறாரு. வித்யாசாகர் ரெடியாக டியூனோட அப்படியே உட்காந்துருந்தாரு, டியூனை வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. வாலி சாரும் வந்து எழுதிக்கிட்டே வர்றாரு, இதை எழுதலாமா, இதை வச்சுக்கலாமா, அதை வச்சுக்கலாமான்னு சொல்லிட்டு. எதுவுமே வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து பிடிபடலை. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆயிடுச்சு, அவருடைய ஃபார்முலாவை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன ஃபார்முலான்னு தெரியலையா, அப்படியே சேவ பதில பாக்குதா அந்த சந்திரமுகியில உறவே வராது, விழமாட்டேங்குது. உள்ள போனாங்க, தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா அடிச்சாங்க. ஆக்சுவலா வாலி சாருடைய ஃபார்முலா என்னன்னா, அவருடைய வெத்தலை பெட்டி தான். வெத்தலை பெட்டியிலேருந்து வெத்தலையை எடுத்து அப்படி போட்டு அப்படி துப்புனாருன்னா உடனே வந்து பாட்டு வந்துடும். அந்த மாதிரி தான் சந்திரமுகி கம்போசிங்லையும் நடந்துச்சு. வெத்தலையை போட்டு மென்னு துப்புறாரு, பாட்டோடைய பல்லவி அப்படி வந்து விழுந்துச்சு. தேவுடா தேவுடா ஏழுமலை தேவுடா. யாரும் பேசவில்லை. அதுக்கப்புறம் ஃபினிஷ். சூடுடா சூடுடா எங்க பக்கம் சூடுடா. Each line has a deep meaning and a message to society. சக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்தாரு. இந்த பாட்டோடைய ஸ்பெஷாலிட்டியை பத்தி சொல்லணும்னா, பாட்டோடைய முதல் சரணம் முழுக்க முழுக்க வந்து வேலையை சார்ந்திருக்கும். வேலையை வச்சு அவர் எழுதியிருப்பாரு. எந்த அளவுக்குன்னா, அவர் ஆரம்பிக்கிற விஷயமே வந்து விவசாயத்தை வச்சு. கொஞ்சம் நீங்க இன்னைக்கு வந்து சாப்பிட்றீங்கல்ல, ரொம்ப சுலபமா நீங்க தட்டுல இருந்து இப்படி எடுத்து இப்படி சாப்பிட்றீங்கல்ல, ஆனா நீங்க இப்படி தட்டுல இருந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு அங்க ஒருத்தன் வந்து உழவன், அங்க ஒரு உழவன் வந்து காலில் வந்து கஷ்டப்பட்டு மெதிக்கிறான். அந்த மெதிக்கிறது தான் நீங்க வந்து கையில எடுத்து ஈஸியா சாப்பிட்றீங்கன்றத அந்த 2 வரியில சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சொத்தில் நாம கைய வைக்க சேத்தில் வெப்பங்கால. அடுத்து ரொம்ப ரொம்ப சென்சபிளான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ சாக்கடையில் வேலை செய்யறவங்களெல்லாம் வந்து பாட்டுக்குள்ள வைக்க முடியுமான்ற காலம் போய் அவங்கள வந்து தெய்வத்துக்கு நிகரா ஒரு லைனை வந்து இவர் எழுதியிருப்பாங்க. சாக்கடைக்குள் போய் சுத்தம் செய்யும் பேரு. இப்போ சாக்கடையை அல்ற பணியாளர்கள் நிறைய பேர் அப்ப இருந்தாங்க, இப்பவும் ஆங்காங்கே இருக்கிறாங்க, மிஷின் நிறைய வாங்கிட்டதா சொல்றாங்க. ஆனா இவங்கெல்லாம் ஒரு 4 நாள் ஊர்ல இல்லைன்னா என்ன ஆயிடும், ஊரே நாத்தமாயிடும் இல்லையா? அந்த விஷயத்தெல்லாம் வந்து அவரு எழுதின பெர்ஸ்பெக்டிவா பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கு. 4 நாள் லீவு போட்ட நாரி போகும் ஊரு. இன்னைக்கு ரஜினி சாருடைய ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கிற இடங்கள்ல வந்து நான் வந்து சலூன் கடையை சொல்லுவேன். சலூன் கடையில் நமக்கு எந்த மாதிரி ஸ்டைல் கட்டிங் வேணும்னு கேட்டிங்கன்னா எல்லா
முக்கால்வாசி எல்லா சலூன்கள்லையுமே ரஜினி சாருடைய போட்டோ போட்டு அவருடைய ஹேர் ஸ்டைல் 2-3 வச்சிருப்பாங்க. முடிவெட்டும் தொழில் செய்யும் தோழந்தான் இல்லையே. இந்த 2 வரி நம்மளை அழகாக்குறது மட்டும் இல்லாம அவங்கள கொண்டாடவும் வைக்குது. நமக்கெல்லாம் எது அழகு. ஏரி குளம் நதி ஓடுற இடத்தெல்லாம் வந்து ஓரமா வந்து அப்படியே ஒரு கல் ஒன்று இருக்கும், சலவக்கல்னு சொல்லுவாங்க. அங்கதான் வந்து துணி துவைப்பாங்க, அங்கதான் வந்து வெளுப்பாங்க, துணியை வெளுக்கிறது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நின்று துணி துவைப்பவன் இல்லையே. அவங்களோட வேலையை வந்து துணியை வெளுக்கிறது. இப்போ வந்து நிறைய வாஷிங் மிஷின் வந்ததுனால அந்த வேலைலாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அடுத்து தன்னுடைய பாட்டுக்குள்ள இன்னொரு பாடலாசிரியருடைய பெயரை வைக்கணும்ன்ற விஷயம் இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதுவும் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இவர் அங்கதான் வந்து நிற்கிறார். இவ்வளவு நேரம் அவர் பேசுனது எல்லாம் வேலை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துடைய வரலாறு நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். அவர் செஞ்சது 1 இல்லை 2 இல்லை 25-26க்கும் மேற்பட்ட வேலைகளை செஞ்சவர். அவரு அவ்வளவு வேலைகளை செஞ்சவரை இந்த பாட்டுக்குள்ள வேலையை வச்சு நம்ம பாட்டு எழுதுறப்ப இவரை நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு அழகா எழுதியிருப்பாரு. எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று பலருக்கு மோட்டிவேட் பண்ற ஒரு லைன். எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. அதாவது இன்னொரு பாடலாசிரியர் இன்னொரு பாட்டுல சொன்னதை அந்த ரெஃபரன்ஸோட அந்த பாடலாசிரியர் பெயரையும் வைக்கிற ஒரு பெருமை வந்து வாலி சாருக்கு தான் செய்யும். அடுத்த சரணம் முழுக்க முழுக்க வந்து மோட்டிவேஷன் தான். இது வந்து ரஜினி அவர்களுடைய ரசிகர்களுக்கு சொன்னதாகவும் இருக்கலாம், உன்னை பற்றி யாரு அடையன்னு சொன்னால் என்ன தமிழர்களுக்கு சொன்னதாகவும் இருக்கலாம். இந்த பாட்டை கேட்கிற எல்லாருக்குமே வந்து ஊக்குவிக்கிற ஒரு விஷயமா தான் இருக்கும். இந்த காதில் வாங்கி அதை அந்த காதில் தள்ளு. ஒரு பந்தை வந்து நீங்க எவ்வளவுதான் தண்ணிக்குள்ள முக்குனாலும் எவ்வளவு ஃபோர்ஸா நீங்க அதை முக்குறீங்களோ அந்த அளவுக்கு அது வெளியே வரும். பந்தை யாரும் நீரில் பத்தித்தான் வெச்சாரு. உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்கலாம். மேபி அது வந்து வேலைனாலேயோ இல்ல ஒரு நபர்னாலேயோ இல்ல உங்க குடும்பத்தினாலேயோ ஏதோ ஒரு ப்ரெஷர் வந்து உங்களை வந்து அழுத்துதுன்னா எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அவங்க அழுத்துறாங்களோ நீங்க மறுபடியும் மேல வந்து வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவீங்க அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா. இது வந்து எனக்கு வந்து ஒரு ஐ ஓப்பனிங் பாயிண்டா இருந்தது வாலி சாருடைய லைன்ல இருந்து. அடுத்து கம்போசிங் நடக்கிறப்ப எஸ்பிபி சார் இந்த பாட்டை வந்து எனர்ஜெட்டிக்கா வேணும். இது வந்து இப்போ நீங்க நார்மலா பாடுற பாட்டை விட இது வந்து ஒரு டாப் ஸ்பீட்ல ஏத்துற ஒரு வேகத்துல இந்த பாட்டு வரணும் அப்படின்னு சொல்லி வித்யாசாகர் அவர்கள் கேட்க இந்த பாட்டோட லைனை என்ஜாய் பண்ணி நான் இப்போ எப்படி பாடுறேன்னு பாருங்க அப்படின்னு உடனே லிரிக் பேப்பரை வாங்கி எப்படியெல்லாம் இந்த பாட்டை வந்து எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணி எப்படிலாம் பாட முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பாடி கொடுத்தாராம். அது வரைக்கும் வந்து ஆக்சுவலா டியூன்ல ஒருத்தவங்க பாடியிருப்பாங்க இல்லையா, அது வரைக்கும் அந்த பாட்டோட மீட்டரே வர மாதிரி இருந்தது. எஸ்பிபி சார் இந்த பாட்டை பாடினதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற எனர்ஜி எங்கேயோ கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வித்யாசாகர் சொல்லியிருக்காரு. இந்த பாட்டு வந்து 80s கிட்ஸ்க்கு தான் சொந்தம், 90s கிட்ஸ்க்கு தான் சொந்தம், 2K கிட்ஸ்க்கு தான் சொந்தம்னு இல்லை. இந்த பாட்டு எல்லோருக்கும் பிடிக்கும், எல்லா கால நிலைகள்லையும் நிலைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த ஃபேன் பாய் சம்பவங்கள் சொல்றீங்கல்ல, ஆக்சுவலா பி வாசு அவர்களுக்கு சந்திரமுகி ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ட்ரீம் படம். இதை வந்து ரொம்ப நாளா வச்சிருக்காரு. அண்ட் இந்த படத்தை வந்து ரஜினி சார் தான் பண்றாரு அப்படின்றப்ப ஒரு ஃபேனா அவரை எப்படி என்ஜாய் பண்ணி அவர் எவ்வளோ அழகா ரசிச்சு எடுக்க முடியுமோ இது என்னுடைய கனவு. ஆனால் அந்த கனவுல வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் வந்து நடிக்க போறாருன்னு நான் உண்மையிலேயே அந்த கனவுல கூட நான் கனவு காணல. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பாயா தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ண அப்படின்னு வந்து இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பாரு. இந்த படத்தை வந்து டெஃபினட்டா நிறைய தடவை பார்ப்பாங்கன்றது சந்தேகமே கிடையாது. 2005ல இந்த பாட்டெல்லாம் நான் கேட்குறப்ப நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தேன். ரொம்ப அழகான நாட்கள். நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி அப்படியே ஸ்கூலுக்கு போகும்போது இந்த படத்துடைய பாட்டெல்லாம் வந்து கேட்டுட்டு இந்த சன்ஃபிஸ்ட் பிஸ்கெட்லலாம் வந்து ஸ்டிக்கர் வாங்கிக்கிட்டு 100வது நாள் 50வது நாள்லாம் நான் இந்த படத்துக்கு போயிருக்கேன். அப்போ வந்து ரஜினி ரசிகர்கள் சார்பில் வந்து அந்த ரசிகர் மன்றம் சார்பில் எனக்கு லட்டுலாம் கொடுத்தாங்க. எனக்கு அதெல்லாம் வந்து மறக்க முடியாது. கள்ளக்குறிச்சியில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோவிந்தராஜா தேட்டர்னு ஒரு தேட்டர் இருக்கும். அது வந்து இப்போ அந்த தேட்டர் இல்லை. அது கொஞ்சம் ஒரு நாஸ்டாலஜிக்கான ஒரு தேட்டர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த படம் அந்த தேட்டரு கடைசியாக ஒன்று பெரிய படமே அதுதான். கடைசியாக ஒன்று படமே அதுதான். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. இந்த படத்துக்கு அப்புறம் அந்த தேட்டரே காணாமல் போயிடுச்சு. 150 நாள் வரைக்கும் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தேட்டரே காணாமல் போயிடுச்சு. ஆங்கிலத்தில் சொல்வார்கள் நோஸ்டால்ஜிக் நோட்ஸ் என்று. ஸ்டில் எனக்கு அந்த ரோடு அப்படி நம்ம கடந்து போகிறப்பெல்லாம் இல்லை, எனக்கு வந்து சந்திரமுகி படத்தோட ஞாபகமும் வரும், இந்த தேட்டர் இப்போ இல்லாத அந்த ஒரு விஷயமும் வரும்.
அதுபோல் என் சிந்தனைகள் கடந்த காலத்தை நோக்கி போகின்றன. இந்த பாட்டுக்குள்ள இருக்கிற உங்களோட மெமரி என்னன்னு சொல்லுங்க. நான் நிறைய இப்போ எனக்கு வந்து கதைகள் கேட்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய கமெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு இருக்கேன். நிறைய பேர் கவிதைகளாகவே எனக்கு வந்து அந்த கமெண்ட்லாம் கொடுக்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைஃப்ல எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் நான் என்ஜாய் பண்ணி இப்போ நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு நீங்கள் கொடுக்குற அந்த சின்ன சின்ன ரெஸ்பான்ஸ் இது எல்லாமே நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறேன். உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் இன்னொரு 25 வருஷம் என்னை வாழ வைக்குமாயின் அதை விட நான் என்ன பாக்கியம் பண்ணியிருக்க முடியும் சொல்லுங்கள். உங்களுடைய நம்பிக்கையில் உங்களுடைய அன்பில் வாழும் உங்கள் தமிழன் ரமேஷ் என்றும் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் இது போன்ற இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழன் ரமேஷ். நன்றி, வணக்கம்.